எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மகேஸ்வரி ஹரிஹரன், மதுரை நர்சிங்ஹோம் அண்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர், வெள்ளிவாக்கம், ராஜமங்கலத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். இந்த உமன்ஸ் டே முன்னிட்டு நான் செய்கிற பதிவு பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். ஸோ நார்மலாக பிங்க் அக்டோபர் மந்த்து தான் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் முக்கியமான 5 பாயிண்ட் நம்ம பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ப்ராம்ப்ட் ட்ரீட்மெண்ட். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். எனி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் பர்சனல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குதான்றதை உங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசிக்கணும். ஸோ அதன் பிரகாரம் எவ்ரி இயர்லி மெமோகிராம் அவங்களுக்கு பண்ணணும். இன்னொன்று ப்ராம்ப்டாக ஏர்லியாக டிடெக்ஷன் பண்ணுறது மூலமாக க்யூர் ரேட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனுடைய போஸ்ட் கேன்சர் சர்வைவல் ரேட்டும் பிரஸ்ட் கேன்சரில் அதிகமாக இருக்கும். ஸோ இதன் பற்றிய மேலும் விளக்கங்கள், பிரஸ்ட் கேன்சருடைய காஸ் என்ன, அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, ஸோ யாருக்கெல்லாம் இது அதிகமாக வருது அப்படிங்கிற விளக்கங்களை நான் அடுத்த வீடியோவில் தரேன். ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மூலமாக பிரஸ்ட் கேன்சர் வருவதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நம்மளுடைய இந்தியாவில் மோஸ்ட் காமன் கேன்சர் பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சர். இது லங் கேன்சரை விட அதிகமாக இருக்குது. ஏன் நம்ம இந்தியாவில் சைனா, யூஎஸ்ஏ விட அதிகமான பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னா, இது நம்மளுடைய டிடெக்ஷன் நம்ம அவேர்னஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம டிடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எந்த வகையிலையும் நம்ம போய் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸில் பிரஸ்ட் கேன்சரை டிடெக்ஷன் பண்ணுற டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கணும். பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். மெமோகிராம் இயர்லி பண்ணணும். அவங்களுடைய ரிஸ்க் கேட்டகரியில் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ இது பற்றி மேலும் விளக்கங்களுக்கு மதுரை நர்சிங்ஹோமே அணுகவும். நன்றி, வணக்கம்.